வீட்டில் சொல்கிறது தான் ஸ்ட்ரகிள். வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு லவ்ல தேவையே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஜென்யூனாக இருக்கும். தப்பே பண்ணியிருந்தாலுமே நான் அதை பண்ணேன் அப்படின்னா தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடணும். இது ரெண்டு தான் தேவை. நிறைய கஷ்டம், டே பை டே சண்டை இருக்கும். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து பார்த்தாருன்னா லைக் சும்மா அப்படி வந்து பார்த்தோன்னே அந்த சண்டைலாம் மறந்துடும். இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. இந்த ஜெனரேஷன்ல லவ் அப்படின்னா என்ன? உங்க லவ் எங்க ஆரம்பிச்சது? எங்களும் வந்து காலேஜில் ஆரம்பிச்சது. இவங்க வந்து உமன்ஸ் காலேஜ். என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வரும்போது அவங்க கேன்டீனில் இருக்கும்போது சும்மா அப்படியே பேச ஆரம்பிச்சு கல்ச்சுரல்ஸ் லவ். சரி, யார் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னது? நான் தான். நீங்க ஏன் சொல்லல? பிடிக்கும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். சரி, அவரு லவ் சொன்ன மூமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம். ஸ்டார்டிங்ல பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், இப்போ எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான். நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய அவருக்கு டைம் எனக்கு கொடுக்கவே மாட்டார் மோஸ்ட்லி. பெட்டர் பிகாஸ் அவருடைய ஒர்க் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கும். நிறைய கஷ்டம், டே பை டே சண்டை இருக்கும். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து பார்த்தாருன்னா லைக் சும்மா அப்படி வந்து பார்த்தோன்னே அந்த சண்டைலாம் மறந்துடும். இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இனி வரைக்கும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கு எங்களுக்கு. சரி, உங்க லெவல்ல வந்து நடந்த இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அது வீட்டில் சொல்கிறது தான் ஸ்ட்ரகிள். வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. என்ன ஃபோனில் வந்து அவங்க வால்பேப்பர் வச்சுட்டு நான் ஃபோனை வச்சுட்டு போயிடுறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணு. ஃபோன் வரும்போது வால்பேப்பர் தெரியும். அதை வச்சு சரி யார் இந்த பொண்ணுன்னு கேட்பாங்க. அது ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லணும்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு ஃப்ரெண்டு இருக்குது, ஒருன்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வால்பேப்பர் வச்சு சொல்ல வச்சு அப்புறமா எங்கள் அம்மா பார்த்து யார் என்னன்னு கேட்டு கேஸ்ட்டு, அவங்க ரிலேஷனு, எங்கள் ரிலேஷனு, அது இதுன்னு ஒத்துக்க வச்சு இப்போ வந்து இங்கே நிற்கிது. நெக்ஸ்ட் மந்த் வந்து என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு. சரி, இப்போ அந்த காதல்ல வந்து இந்த சாதி அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய பார்ட்டா இருக்கு? அது வந்து ஒரு ரிலேஷன்னால வந்து இந்த கேஸ்ட்டுன்ற போது அந்த லவ் வந்து பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்கு. அவங்களுக்குள்ள நிறையா சண்டை வரும். கேஸ்ட்டு அவங்க வந்து ஒன்றா இருக்கணும், ஒன்றா பண்ணணும்னாலும் இந்த ரிலேஷன் வந்து இந்த கேஸ்ட்டு அது வந்து அது பிரிச்சே விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ப்ராப்ளம் தான் இது. இப்போ உங்க லவ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா? நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? டே பை டே ஸ்ட்ரகிள்ஸ் தான். எங்கள் வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். கேஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கூட இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. டெய்லி அழுகுறது, மறுநாள் பேசிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் என்னன்னா பார்த்துக்கலாம், ஓவர் கம் பண்ணி வரலாம், என்ன நடந்தாலும் பிரேக் ஆகாமல் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஃபேஸ் பண்ணோம். பட் அது இட்ஸ் அட்லீஸ்ட் 8 months to 1 year சாலிடாக ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வீடு கன்வென்ஸ் ஆயிட்டாங்க. என் வீடு அட்லீஸ்ட் ஒரு 6 months கன்வென்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் இவரு சிங்கிள் சைல்டு. ஸோ அதனால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எங்கள் வீட்டு சைடில் வந்து என் கசின்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால ஓரளவுக்கு என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு. இவங்க சைடு வந்து ஒருத்தர் 2 பேர் தான் லவ் மேரேஜ். அதனால அது அவங்களால அக்செப்ட் பண்ணி, அதுவும் சிங்கிள் தானே, சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க பேரண்ட்ஸால ஏற்றுக்கவே முடியல. அதை வேண்டாம், நிறைய சொன்னாங்க, இது பண்ணாதான் அது பண்ணாதான், ஓவர் கம் பண்ணி. எங்கள் வீட்டில் கூட ஓரளவு ஒத்துப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கூட சரின்ட்டு ஓரளவு வந்துட்டாங்க. இதை வந்து ரிலேஷன் கிட்ட சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுனாலே கொஞ்சம் வேணான்ற மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க. ரிலேஷன் தான் ப்ரோ, வேற யாருமே இல்ல. ரிலேஷன் அவங்களுக்கெல்லாம் நான் இந்த விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ரிலேஷனை தப்பா சொல்லல. நீ ரிலேஷன் அவங்க டெஃபினெட்லி தேவை நமக்கு. கண்டிப்பா அவங்க இல்லாம முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், நம்மளால முடியல அப்படின்னா ஒரு சப்போர்ட் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க, இல்லன்னு இல்ல. அவங்களால ஏத்துக்க முடியல, இவன் இப்படி பண்ணிட்டானா, இவன் லவ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு அவங்களால ஏத்துக்க முடியல. அது சரி பரவாயில்ல, வந்துட்டான், ஏதோ பிடிச்சிருச்சு, பரவாயில்ல கல்யாணம் கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா வந்துட்டாங்க. அது வரைக்கும் ஹாப்பி தான். சரி, அந்த சொந்தக்காரர் முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, எப்படி? பெருசாலாம் இல்லை ப்ரோ. அதாவது பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம ஒன்றா இருந்தால் போதும். நம்மளுக்கு பெருசா அது மாளிகை அது இதெல்லாம் வாங்கணும்லாம் இல்லை. அதாவது எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறாங்களே, அது இல்லாமல் இருந்தாலே போதும். அது வாழ்ந்து காட்டின மாதிரி தான், அதே போதும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சேம் தான். 2 பேர் சைட்லையுமே மியூச்சுவலாக என்ன கொடுப்பாங்களோ அதை கொடுத்துவாங்க, பிரச்சனை இல்லை. அதை வச்சு நாங்கள் எப்படி லைஃப் லீட் பண்ண போகிறோம் தான் இருக்குது. நாங்கள் அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா லாஸ்ட்டாக நீங்கள் தேடின லைஃப் தான் அப்படின்ட்டுருவாங்க.
என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க அந்த சொல்லுவாங்க கடைசியில நம்ம ஏதாவது சண்டை போட்டு இது பண்ணாலும் நீ தேடின வாழ்க்கை தானே அப்படின்னுவாங்க. அதுக்காகவே நம்ம ஒண்ணா இருந்து காட்டணும். சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, நான் இப்படிலாம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன? ஃபியூச்சர் பிளான் வந்து காலையில ஒரு 9 to 5 ஜாபு, நைட்டு வந்து நிம்மதியாக வீட்டில் படுத்தோமா அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. அதாவது ஒரு நல்ல வேலை, ஒரு வீடு, நம்ம பாட்டுக்கு லைஃப் ஃபேமிலி அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணால் போதும். சண்டை இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணால் போதும். ஆனால் யார் சண்டை போடுவீங்க? சண்டை எனக்கும் வரும், டக்கு டக்குன்னு வரும். இவங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. எனக்கு வந்து ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லும்போது சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். இவங்க வந்து என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கோவப்படுவாங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. அவங்க மொத்தம் 2 பேரும் கோவப்படுவோம். நான் அதிகமாக கோவப்பட்டா இவங்க சால்வ் ஆகி போயிடுவாங்க, அவங்க அதிகமாக கோவப்பட்டா நான் சரின்ட்டு சால்வ் ஆகி போயிடுவோம். இதுக்கெல்லாம் கூட சண்டை போடலாமா அப்படின்னா எதுக்கெல்லாம்? இவர் எல்லாத்துக்குமே சண்டை போடுவாரு. பெரிய ப்ராப்ளமே அதான். ஒரு சண்டை வரும், ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம். மிஸ்டேக் அவர் மேல இருக்கு அப்படின்னா அது கன்க்ளூஷனுக்கு வந்துருவாரு அவரு. இல்ல கன்க்ளூஷன் மெயின் என்ன தெரியுமா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் எங்கேயோ வெளில கிளம்புறோம், ஒரு அர்ஜென்ட்டு எங்கேயோ வெளில கிளம்புறோம், நான் வந்துட்டு கால் பண்றேன் வெய் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும், வச்சுட்டான் பரவாயில்லப்பா அப்படின்னு தோணும். நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்ப வரீங்க இல்ல அப்படிலாம் இல்ல. இதே சார் நானும் கேக்குறேன். லைக் நான் ஒரு கால் பண்றேன், நீங்க வெளியே இருக்கேன்னு சொல்லிடுறீங்க. சரி ஓகே, நான் என்ன பண்ணா நான் கால் கட் பண்ணிடல. நான் மார்னிங் இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணா அந்த எண்ட் ஆஃப் தி டே நீங்க திரும்ப கால் பண்ணணும்ல. நம்ம வீட்டுக்கு 12 ஏதாவது வெளில போயிட்டு எங்க வரோம், 12 மணிக்கு வா, 1 மணிக்கு வா, ப்ராப்ளம் அது இல்ல. பட் ஒரு கால் பண்ணி நான் வந்துட்டேன் ஏதாவது ஒன்று மாடல், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஷட்டில் ஆட போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. நான் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் 2 பேருக்குள்ள, கன்க்ளூஷன் முடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. அந்த தூக்கம் எப்படி வருதுன்னு தெரியல, நமக்கு அந்த தூக்கம் வராது. போன்ல கனெக்ஷனால ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருந்தா போதும். பேசி தான் அந்த லைஃப் அவர் ஓட்டிட்டு இருக்காரு. சரி, உங்க லவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னென்ன பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நடந்திருக்கு? வீட்டுக்கு போயிட்டு சரி ஓகேன்னு சொன்னது, அவங்க வீட்டுக்கு நான் தனியா போயிட்டு பேசி முதல்ல அவங்க ஓகேன்னு சொன்னது, அதெல்லாம் அப்பா ஓரளவு ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம், ஒரு இதோ குதிச்சாச்சு அப்படின்ற மாதிரி. நீங்க பண்ண சர்ப்ரைஸ் எல்லாம் ஏதாவது? அதாவது அதான் பர்த்டே அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டது, ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு தனி கஃபேல வந்து அவங்க மட்டும் அலோனா. அது மட்டும் தான் ப்ரோ பண்ண ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். சரி ஃபர்ஸ்ட் இயர் லவ் பண்ணும்போது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். 2, 3, 4 ஆகி போச்சு. இதுக்கப்புறம் அது டக்கு மறந்து போச்சு. இதெல்லாம் இருக்க கூடாதுல்ல. ஒரு எல்லா டேவும் வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது சின்ன விஷயம், எதா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க? நான் எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்போ போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். இம்ப்ரெஸ் ஆயிராரா? அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஆவார், அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு பெருசா யோசிக்க மாட்டேன் ப்ரோ. நமக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது இது அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். வந்தா கடையணும் இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பேன். இவங்க வந்து எல்லாமே யோசிப்பாங்க, எல்லாமே எனக்கு ஒன்று பார்த்து பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு சின்ன ஒரு மாடல்ல இருந்து எது வேணாலும் சரி, இது அதுக்கு மேட்ச் ஆகும், அது இதுக்கு மேட்ச் ஆகும், எல்லாம் ஒன்று A to Z எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. நமக்கு அது பண்ண வராது, அவ்வளவுதான். உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பெயர், ஒரு குரல், ஒரு முகம்னா யாரு? இவங்க தான் ப்ரோ, இவங்க தான். அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட வந்து பார்த்து நம்ம பண்ண வேண்டிய ஆளு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஆனாலும் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா டிவைட் பண்ண ஆளு இவங்க தான். அவருக்காக என் லைஃப் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். ஆனா இவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அண்ணா அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க அண்ணாக்கு அப்புறம் தான் என் அண்ணாவை எனக்கு பிடிக்கும். என் ஃபேமிலினா என் அம்மா அப்பாவோட என் அண்ணா எனக்கு பிடிக்கும். பிடித்த குரல், ஒரு பிடித்த ஆள் அண்ணா. இல்ல அரவிந்த். சரி, இப்போ எத்தனை டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க 2 பேரும் மாறி மாறி? அது நிறைய தடவை. அதாவது நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்க என்ன ப்ரோ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது தானே, வேற என்ன? ஐ லவ் யூன்னு நேற்று நைட் தூங்கும்போது கூட சொல்லிட்டு போனேன், எல்லாம் சொன்னதுதான். நைட் அவர் சொல்லல, சண்டை போட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டாரு. நான் 1 o'clock வரைக்கும் தூங்காம ஆல்ரெடி நம்மள வேலையில ஃபுல்லா கிழிச்சு அனுப்புவானுங்க. நம்ம கரெக்டா டைமுக்கு தூங்குறது, டைமுக்கு எஞ்சிக்கிறது, டைமுக்கு சாப்பிடுறது கரெக்டா இருப்பேன். ஒர்க் போறேன், நானும் ஒர்க்கிங் தான். அதே நான் அவங்க கொடுக்குற லவ் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கறாங்கல்ல, நீங்க தர மாட்டீங்க. அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் லவ் ஆகும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்ட்டு நம்ம என்ன அதாவது ஃபோன் பண்ணி பேசுவோம், என்ன பேசுறதுன்னே தெரியாது. இப்ப பேசு அப்படின்ற மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டு 4வது நாள் பேசினா ஏதாவது கண்டென்ட் இருக்கும், பேசலாம்னு தோணும். என்ன பேசுறதுன்னு தெரியல, நம்மளுக்கும் மேல கரெக்டா ரவுண்டா இருக்கும். அதனால நீங்க சொல்லுங்க. ஒரு லவ்ல தேவையே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். 2 பேரும் ஒருத்தர் ஜென்யூனா இருக்கணும். தப்பே பண்ணியிருந்தாலுமே நான் அதை பண்ணேன் அப்படின்னா தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிடணும். இது 2 தான் தேவை.
இவங்க அந்த டைம் அண்ட் ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு 5 மினிட்ஸ் கால் பண்ணி எங்க இருக்க, சாப்பிட்டியோ, ஆஃபீஸ் போனியா, வீட்டுக்கு வந்தியா, அவ்வளவுதான். அதுவே பண்ண மாட்டாங்க. ஏன் ப்ரோ? சரி இனிமேல பண்றேன் bro. ஐ லவ் யூ சொல்லுங்க. I love you. நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் ப்ரோ. இதுலயும் பாத்தீங்கன்னா உமன்ஸ் உமன்லாம் இல்ல ப்ரோ. நான் வந்து அவருக்காக எல்லாமே தான் பண்றேன். ப்ரப்போஸ் பண்ணலாம் நம்ம மூணு பேர் தான். உண்மையா நீங்க எதை கேட்சா எங்க ப்ரோ? வீட்ல பார்த்தா என்ன அடிப்பாங்க ப்ரோ. அதாவது வீட்டுக்கு எல்லாம் எல்லா பிரச்சனையும் தாண்டி கடந்து நம்ம அடுத்த மாசம் தெரியும். இப்ப அவர் வீட்ல தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பொண்ணு பார்க்க வந்து பூ வைக்கிறப்ப ஹோல் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டாரு. என் வீட் சைடு அப்படி இல்ல. பர்டிகுலர் இருக்க ஃபேமிலி தான் கூப்பிட்டோம். இது வரைக்கும் என்னோட போட்டோ ஃபேமிலிக்கு காட்டி வீட்ல தெரிய வச்சோம்னா இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அரேஞ்ச் சொல்லி வச்சிருக்காங்க. சரி எங்கேஜ்மெண்ட் அந்த பேரு தெரியட்டும் அப்படின்னு. ஏன் ப்ரோ அரேஞ்ச் மேரேஜ் இப்ப எல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேச கூடாதா? வெளில போக கூடாதா? 1 month இந்த இத நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிரும். இது ரொம்ப தெரியப்படுத்துறோம். அவ்வளவுதான். வேண்டாம். எப்படியோ ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சா சரிதான். ஒன்னா இருந்தா போதும்.